கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 3:16, மேத்யூ 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். என்ன, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று வரும்போது, ஜலத்தை விட்டு வெளியே வரும்போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்போ என்ன, இங்கே பரிசுத்த ஆவி புறாவை போல அங்கே அவர் மேலே வந்து இறங்கக்கூடியது. அதாவது வானம் திறப்பது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் ஒரு திறந்த வானம் கொடுக்கப்பட்டது. பரலோகத்தை காணக்கூடியதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படி ஆண்டவரை குறித்து சொல்லும்போது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். எப்படி? ஞானம், உணர்வு, அருளும் ஆவி, ஆலோசனை, பலன், அருளும் ஆவி, அறிவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே வந்து தங்கி இருப்பார் என்று சொன்னதை தான் இதனுடைய நிறைவேற்றத்தை பார்க்குறோம். அதனால தான் யோவான் ஸ்நானகனுக்கு என்ன சொல்லப்பட்டது, நீ வந்து எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடு, அப்படி யார் மேலே வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரோ அவர் தான் இந்த மேசியா என்று சொல்லப்பட்டது. நீங்கள் யோவான் 1வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்கள். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவரும், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தப்படி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். அப்போ என்ன, அங்கே அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு. என்ன, தேவ ஆவியானவர் புறாவை போல அவர்கள் மேல் வந்து இறங்கி இருக்கிறதை கண்டார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் வந்து இறங்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவருக்கு திறந்த வானம் கொடுக்கப்பட்டது. நம்ம ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் அந்த சாட்சியை பார்க்குறோம். ஸ்தேவான் வந்து அப்போஸ்தலனுடைய 7வது அதிகாரத்தில் அதை சொல்லும் போது, அப்பொழுது அவங்க எல்லாம் வந்து மூக்கமடைந்து அவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக இருக்கும்போது அப்போஸ்தலனுடைய 7:56 சொல்லும்போது, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அங்கே வானம் திறக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்கேயும் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினதை பார்க்குறோம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினதை பார்க்குறோம். இதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அதிசயமும் அற்புதமும் பண்ணலை. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு தான் எல்லா விதமான ஊழியங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். இப்போ நமக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறது என்ன, நீ மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உண்டாகும் என்று சொல்லி அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரம் 38-39 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்போது நாமும் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நம்ம தினசரி குளிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் குளிக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு நாள் நம்ம எல்லாரும் முன்னாடியும் நான் இது கர்த்தருக்கென்று மரிக்கிறேன், நான் மறுபடியும் உயிரோடு எழும்புறது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய சாயலுக்காக எழும்புகிறேன்னு சொல்லுவது என்னவாக இருக்கிறது? நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவதாக இருக்கிறது. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்கை ரொம்ப அழுத்தமாக சீரியஸாக எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாய் அபிஷேகம் பண்ணுறார். இப்போ நான் ஞானஸ்தானம் வரும்போது மேலேருந்து புறா வரல, இது மாறலை. ஆனால் என்ன நடைபெற்றது, ஆவி மண்டலங்களில் ஒரு பெரிய மாறுதல் உண்டானது. வானம் திறக்கப்பட்டது. எனக்கு தேவனுடைய
அருள் கொடுக்கப்பட்டது. அதே போல் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாரெல்லாம் உண்மையாக ஜெபம் பண்ணி கர்த்தருக்கென்று நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு திறந்த பரலோகம் கிடைக்கப்படும். அதன் மூலமாய் நீங்கள் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தாரோ அதே போல் தேவனுக்கென்று ஒரு வல்லமையான ஊழியம் செய்ய முடியும். அப்போ நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்போது வானம் திறக்கப்பட்டது. இதோ இன்றைக்கும் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஒரு திறந்த வானம் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய காரியங்கள் என்ன, தேவனுடைய ஆழங்கள் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆவியின் அபிஷேகம் உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். அதனால் அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் திறந்த வானத்தில் தேவனுடைய ஆலோசனைகளை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் தங்கள் வாழ்க்கையில் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.